என்ன ராஜா வலிக்குதா? வாய் பேசினே இல்ல, அப்படிதான் வலிக்கும். ஏய், அந்த மரத்துல கைய வச்சா இந்த சரவண வேலை என்ன பண்ணுவான்னு அக்கம் பக்கத்துல விசாரிச்சுட்டு வரது இல்லையா? ஏண்டா டேய், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு பெருசா மரத்துல பேர் எழுத வந்துட்ட. ஆமா, இப்போ உன் கைய உடைச்சு உன்னை புத்தூர் கட்டுக்கு அனுப்ப போறேன். அந்த செலவெல்லாம் யாரா பாப்பா? உன்னை உசுபேத்தி கூட்டு வந்தாங்கல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ், அவனுக்கு பாப்பாங்களா? அச்சோ, அவனுக்கு தான் ஓடியா போயிட்டாங்கல்ல. என்னடா இது, நம்ம கைதான் நல்லா இருக்கே, இவன் ஏதோ கதையெல்லாம் சொல்றானே, அப்படித்தானே பாக்குற? டேய், அந்த மரத்துல சரவண வேலுங்கிற என் பேரு கீழே கயல் பேரை எழுத என் கையிலே வருவாடா. அது வரைக்கும் அதுல வேற யாரு பேர் எழுதக்கூடாது. அப்படி எழுத நினைச்சீங்கன்னு வச்சுக்கவேன், என்ன ஆகும் தெரியும்ல? என்ன ஆகும் தெரியும்ல? டேய், நான் நல்லா வந்தேன், ஆனா இந்த விஷயத்துல மட்டும் கெட்டவன் இல்ல, ரொம்ப கெட்டவன்டா. எழுதுவியா 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 எழுதுவியா? மரத்துல வந்துட்டானுங்க. என் கையில என் தங்கம், நீ எங்க தாண்டி இருக்க? உன்னை இத்தனை வருஷமா தேடி மாமா அழுத்து போயிட்டேன் தெரியுமா? உன்னையே முழுசா நினைச்சிட்டு இருக்கிற உன் மாமனை தேடி சீக்கிரம் தான் வாத்தா. இது பாரு, அந்த மரத்துல என் பேரு கீழே கயல்னு உன் பேரை எழுது. இது பாரு, நம்ம வாழ்க்கையோட ரூல்ஸ் என்ன தெரியும்ல? சும்மா கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு டஜன் கணக்குல புள்ள கட்டியில பெத்து போட்டு போயிட்டே இருப்போம். இதாண்டா வாழ்க்கை, இப்படிதான்டா வாழணும்னு இந்த ஊரே மெச்சுக்கிற மாதிரி சும்மா சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவோம். இங்க நீ லேட் பண்ண நான் வந்துட்டு போறாங்கல்ல, அந்த மாதிரி பல பேர் கை கால உடைச்சு மாவு கட்டு போட வேண்டியிருக்கும், புரியுதா? இங்க சீக்கிரம் வந்துரு, சரியா? அது வந்து
ஐ ஐ லவ் யூ செல்லம். உன் வருகைக்காக காத்து கிடக்கும் அன்பு மாமா சரவணவேலு.